தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மும்மொழி குறித்தான நிறைய சலசலப்புகள் தொடர்ந்து நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. மும்மொழி கண்டிப்பாக தமிழகத்துக்கு தேவை என்று ஒரு தரப்பும், அது தேவையில்லை என்று ஒரு தரப்பும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மும்மொழி தேவையில்லை என்பதற்கு ஒரு முக்கிய காரணத்தை கூறியிருக்கிறார். அதாவது இந்த மும்மொழி திணிப்பால் 56 மொழிகள் அழிந்து போயிருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமை தமிழகத்தில் வரக்கூடாது, அதற்காக கண்டிப்பாக அதை எதிர்த்தே தீர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நிஜத்தில் நடந்தது என்ன? 56 மொழிகள் அழிந்ததற்கு காரணம் மும்மொழி திணிப்பு தானா? அப்படி என்றால் ஏன் அதை திணிக்க இந்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. ஐம்பத்தி 6 மொழிகள் அழிந்ததா? மும்மொழி பலன் பற்றி மகேஷ் சொல்வது உண்மையா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் கருத்துரையாளர்கள் திரு ஜெயக்கண்ணன், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். சார் வாசுதேவன் சார், இவ்வளோ நாளாக இந்திக்கு சொல்லி வந்த காரணங்களை நம்ம மறுக்கலாம் அல்லது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் 56 மொழிகள் இந்தியாவில் அழிந்து போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அது உண்மைன்னா அப்படியான ஒரு சூழ்நிலையை தமிழகத்திற்கு ஏன் மத்திய அரசு ஏற்படுத்த நினைக்கிறது? தமிழ் மீதும் தமிழகத்தின் மீதும் அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். இந்தி மொழியை மத்திய அரசு திணிக்கவே இல்லை. அனாவசியமா இது மத்திய அரசு திணிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 22 மொழிகள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லல. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா ஹிந்தி படிக்க அவசியம் கிடையாது. 56 மொழிகள் ஹிந்தி காரணமாக அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அமைச்சர். அது ஒரு சரியான தகவல் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதுல ஒரிசாவை கூட சொல்றாரு. ஒரிய மொழி கூட அழிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்கிறாங்க. ஒரிய மொழி இன்னும் அழியல. ஒரிய மொழி இன்னும் பேச்சு வழக்கில் இருக்கிற மொழி தான். எந்த ஒரு மொழியுமே அடுத்த மொழியினால் அழிய போவதில்லை. அதெல்லாம் அந்த காலம். அதாவது போர்ச்சுகீஸு, ஸ்பானிஷ் காரங்கள்லாம் இதுல தென் அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்க கண்டத்திலையும் அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்திய போது அங்க இருக்கிற சின்ன சின்ன மொழிகள் தான் அழிஞ்சுது. அந்த மொழிகள் அழியறதுக்கு காரணமே அந்த மொழிகளுக்கு பெரும்பாலான மொழிகள் ஒரு டயலெக்டாகவோ, அதாவது போலி அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க, அதாவது எழுத்து வடிவம் இல்லாத ஒரு பல மொழிகள் தான் அதான் இருந்தது அங்க அந்த சமயத்துல. நைகர் அப்படிங்கிற நைஜீரியாவுடைய மொழி கூட அப்படிதான் இருந்தது, அந்த காலத்துல இருந்தது. ஸோ அந்த மொழிகள்லாம் சின்ன சின்ன பிரதேசங்கள்ல பேசப்படுகிற, எண்ணிக்கை குறைவாக இருக்கிற மக்களிடம் பேசப்படுகிற மொழி அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அவங்க அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிரெஞ்சு, அந்த போர்ச்சுகீஸு, அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு ஆங்கிலம், அந்த மாதிரி அவங்களோட பேசுவதற்கான ஒரு மொழியாக அவர்களுடைய பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ் இங்க கோவால கூட இருந்தது. கோவால கூட போர்ச்சுகீசிய மொழி கொஞ்ச நாளைக்கு இருந்தது, ஆட்சியில இருந்தது. அதே மாதிரி அந்த ஆட்சிகளுக்காக அனுகூலமாக இருக்கிற மொழி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை பார்த்தோம். ஆனா தமிழ் மொழியை ஒரு ஹிந்தி வந்ததுனால அழியும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு தான் சார் வருது. ஏன்னு கேட்டா தமிழ் மொழி நான் அந்த மாதிரி அந்த தென் அமெரிக்க அல்லது தென்னாப்பிரிக்க மொழி மாதிரியோ இல்லைன்னா காஷ்மீர் மாதிரியோ பார்சி மாதிரியான மொழியா அப்படின்னு நீங்க பாருங்க. 8 கோடி பேர் பேசக்கூடிய மொழி. வாசுதேவன் சார், நீங்க அந்த கருத்துல ஒரு சின்ன கேள்வி இருக்கு. தமிழ் மொழி அழிந்திராது அப்படின்னு சொல்றீங்க, இந்த மொழிகள் எல்லாம் அப்படின்னு. ஆனா தமிழ் இருக்க இருக்க அது வளர்ந்த மாதிரியே தெரியலையே சார். நிறைய பசங்களுக்கு தமிழ் வளராத காரணம் படிக்க தெரியல, உங்கள்ட்ட ஒரே ஒரு படிக்க தெரியல, நிறைய வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்திருக்கு. அப்படி பாக்குறப்ப நீங்க சொல்றதுக்கு முரணால நடக்குது. முரணே கிடையாது. நான் உங்கள்ட்ட கேக்குறேன், தமிழ் மொழி ஏன் வளரல அப்படின்னா அதுக்கு காரணம் ஏகப்பட்டது இருக்கு. நாம் ஒட்டு மொத்தமாவே 1965 இந்த 2 மொழி கொள்கையை ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அதை தான் நான் காரணமாக சுட்டி காமிப்பேன். ரெண்டாவது, இந்த திராவிட அரசுகள் இந்த 60 ஆண்டு காலத்துல எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. அதாவது தமிழ் மொழி அப்படிங்கிறத ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களே தவிர
உண்மையிலேயே தமிழை வளர்ப்பதற்கு யாருமே எதுவுமே பண்ணல. அதாவது 75,000 பேர் மட்டுமே பேசக்கூடிய, ஆனால் இலக்கிய வளம் அதிகமாக இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு 18 யூனிவர்சிட்டிஸ் நம்ம நாடுல இருக்கு. ஆனா நம்ம 8 கோடி பேர் பேசுற ஒரு மொழிக்கு, தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கு. அது கூட இவர் ஆரம்பிக்கல, கருணாநிதி அவங்க பரம்பரையில வந்தவங்க எல்லாம் ஆரம்பிக்கல. அது எம்ஜி ராமச்சந்திரன் தஞ்சாவூர்ல அப்போவே ஆரம்பிச்சு வச்சாரு. என்னடா தமிழுக்கு கூட ஒரு பல்கலைக்கழகம் இல்லையா அப்படிங்கிற கொந்தளிச்சு போயிட்டு அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. அவர் தமிழர் அல்ல, அவர் ஒரு மலையாளி அப்படிங்கிறத நான் குறிப்பிட விரும்புகிறேன். நவ் தமிழ் மொழி உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல இருக்கிற இலக்கிய செறிவு இருக்கிற ஒரு மொழி. இந்த தமிழ்ல இருக்கிற இலக்கிய செறிவு மாதிரி வேற எந்த மொழிக்கும் இங்கிலீஷ்லயே கிடையாது சார். இங்கிலீஷ்ல நீங்க சொன்னா உடனே ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவீங்க, ஜான் மில்டன் சொல்லுவீங்க, வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லுவீங்க, அவ்வளவுதான், வேற ஜாஸ்தி இருக்காது. ஆனா தமிழ் நீங்க பாருங்க, சமஸ்கிருதம் வேத மொழி. வாசுதேவன் சார் தொடர்ந்து பேசலாம். உங்க கேள்விதான் நான் ஜெயகானன் சாருக்கு வைக்க விரும்புறேன். சார், 56 மொழிகள் அழிந்திருக்கிறது. அது இந்தியாவில தான் அழிந்திருக்காங்கிற எந்த தரவுகளும் இல்லை. அப்படியே அழிந்திருக்கிறது கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த மொழிகளோடு தமிழை ஒப்பிட்டு பேசுவது என்பதே தமிழுக்கு வைக்கிற இழுக்கு இல்லையா? அதையும் எதையும் கம்பேர் பண்றது எந்த விதத்துல சரி? அண்ணனுடைய வாதத்துல இருந்தே வர்றேன். அதாவது என்னன்னா, தமிழ் மொழி மீது இங்க உள்ளவர்கள் அக்கறை காட்டல. நான் இப்போ அரசியல் ரீதியா பேசல. இங்க உள்ள ஆட்சியாளர்கள் அக்கறை காட்டல. ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் தான் இருக்கு. சமஸ்கிருத மொழிக்கு 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. யார் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது? மத்திய அரசின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அந்த மாதிரியான சமஸ்கிருதத்துக்குன்னு ஒரு மாநிலம் இல்ல, அதுக்குன்னு ஒரு அரசு இல்ல, அதனால மத்திய அரசு ஏற்படுத்துறாங்க. தமிழகத்துக்குன்னு தமிழக அரசு இருக்கு, தமிழ் பேசுற கட்சிகள் எல்லாம் இருக்கு. நீங்க ஏன் அந்த மாதிரி தமிழுக்கு ஒரு மாநிலம் இல்லாமல் செய்வதுதான் மத்திய அரசினுடைய திட்டம் இருக்கிறது. வச்சுட்டு என்ன பண்ணீங்கங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். அதாவது அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சமஸ்கிருத மொழியில் இருந்துதான் அதனுடைய மூல மொழியாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்தி. சார், நம்ம இந்திக்கு அப்புறம் போவோம். தமிழகத்துல தமிழக அரசு இருக்கு, ஆனா ஏன் தமிழுக்கான யூனிவர்சிட்டி அவ்வளோ இல்ல, ஏன் இங்கு கட்டமைப்புகள் உருவாக்கப்படவில்லைங்கிற கேள்வி இருக்குல்ல, நம்ம அதை கடந்து போக முடியாது. இன்னொன்னு, பொதுவாக ஒட்டுமொத்தமாக தமிழ் நம்முடைய ஆட்சியில் இருந்தவர்கள் தமிழுக்கு எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி அண்ணன் சொல்றது தவறானது. தமிழுக்கு வளர்ச்சி துறை தனியாக இருக்கிறது. தமிழ் வளர்ச்சி பணிகள் நடைபெறுகிறது. தமிழ் துறைகளை ஒவ்வொரு கல்லூரியிலும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. ஒன்று, நீங்க சொல்லக்கூடிய அந்த கேள்வி 56 மொழிகளை அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது என்பது என்ன காரணம்னா, அண்ணன் சொல்றாரு ஒரியா மொழி பேசுறாங்க தான், ஆனால் அங்கே முக்கியத்துவம் என்ன என்பதைத்தான் பார்க்கணும். இல்ல, அந்த 56 மொழிகள் அழிவதற்கு காரணம் இந்தி தாங்கிறதுக்கு என்ன தரவு? இல்ல அதுதான் ஒண்ணு இல்ல. ஒரு இந்தி மொழி எப்படி உங்களுக்கு ஊடாக அந்த ஊடு பயிர் மாதிரி வளர்ந்து பெரிய அளவுல மற்ற மொழிகள் அழிக்குங்கிறது சொல்றேன். வட மாநிலங்கள் இப்ப பீகார்ல பேசக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்தி மொழியை பேசுவதாக சொல்றோம். பீகாருக்கு அங்க இருக்கக்கூடிய மொழிகள் பீகாரின்னு பேசுனதா சொல்றாங்க, நம்ம தெரியாது. போஜ்புரிலாம் இருந்ததா சொல்றாங்க. அந்த மொழிகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம அந்த இதில் சொல்றதுன்னா பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டிய சூழலில் இருக்கும். ஒன்று. இன்னொன்று, ராஜஸ்தானில் பேசப்பட்ட அந்த மொழியை அழித்து விட்டு இன்றைக்கு இந்தி வளர்ந்து விட்டதாக சொல்கிறார் வட மாநிலங்கள். இங்கே வந்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் மகாராஷ்டிராவில் நான் பல இதில் சொல்லியிருக்கேன், மும்பையை இன்றைக்கு இந்தியுடைய தலைநகரை போல ஆக்கியிருக்கிறார்கள். இந்தி திரையுலகமே அங்கிருந்து தான் இயங்குகிறது. அங்கு மராத்தி மொழியை பேசுவதற்கு அங்கு பார்த்தீங்கன்னா அதிகமான மக்களை இந்தியை பேச சொல்லி வற்புறுத்துகிறார்கள். கர்நாடகா நம்ம பக்கத்தில், கர்நாடகாவில் பெங்களூரு மாநகரில் அதிகமான வட மாநிலத்தவர்கள் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு கன்னட மொழி 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல தான் கேரளாவிலும் பார்த்தீங்கன்னா இந்திக்கு கொடுத்த முக்கியத்துவத்தால் அவர்கள் இன்றைக்கு நாங்கள் மலையாளத்தை இழக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுன்னு அவர்களும் சொல்கிறாங்க. ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஹைதராபாத்து போய் பார்த்தீங்கன்னா இந்திக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருப்பதால் இந்தியை பேசுகிறாங்க. ஹைதராபாத்தில் இந்தியை பேசுகிறாங்க. அதைத்தான் நான் ஹிந்தி தான், உருது அங்கே பேசல. உருது இந்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதுபோன்று பெருநகரங்களில் அத்தனையிலும் இந்தியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று, நான் என்ன சொல்கிறேன், ஆட்சியாளர்களை விடுங்க, ஏற்கனவே எங்களுக்கு தமிழில் ஆங்கிலத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. தமிழை தனித்தமிழாக பேச முடியவில்லை. ஆங்கில சொற்களை கலப்போடு தான் பேச முடிகிறது. தமிழை தனித்துவமாக பேச முடியல. நாளைக்கு இந்தியும் வந்துட்டா எப்படி தங்கிலீஷ்னு மாறுதோ அதுபோல தமிழையும் இந்தியும் கலந்து அதிகமான வார்த்தைகள் இன்றைக்கு பேசக்கூடிய சூழல் வருகலாம்.
இன்றைக்கு உலக அளவில் நம்மளுக்கு தமிழை அண்ணன் சொல்றாரு, தமிழ் பரவி இருப்பதற்கும் மற்றதற்கும் காரணம் தமிழர்கள் கிடையாது. ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த அங்க தமிழர்கள் மற்ற வெளிநாடுகளில் தனித்தமிழாக பேசுவதால் உலக நாடுகளில் தமிழ் பரவி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழை காப்பாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறோம். தமிழர்களுக்கென்று உள்ள ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இந்திக்கு எப்பொழுதும் இடம் கிடையாது, அதற்கு வரவும் விடமாட்டோம். ஓகே சார், வாசுதேவன் சார், ஜெயகண்ணன் சார் ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறார். தமிழகத்தில் மட்டும் ஹிந்தி திணிப்பு இல்லை, வட இந்தியாக்களிலே நீங்கள் ஹிந்தி திணிப்பு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதனால மற்ற மொழிகள் அழிந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. முக்கியமாக வலதுசாரிகளை ஒரு முக்கியமாக அறியப்பட்டவர் மராத்தியர்கள் மண்ணில் வந்து மராத்தி தான் இருக்கணும், ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னு அங்கே அழிச்சார் சிவசேனா தலைவர். அப்படி இருக்கிறப்ப அங்கு ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லே ஹிந்தி வந்தால் அதனூடே வந்திருக்கிற மொழிகளே அழிந்து போகும்னா இங்கே தனியாக வந்திருக்கிற மொழி அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ நாம் இந்த மொழி அழிக்கிறதுக்கு மத்திய அரசு துணை போகிறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? மத்திய அரசு எந்த மொழியை அழிக்கிறதுக்கு துணை போகிறார்? மத்திய அரசு ஏஐ ஃபார் பாரத் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த ஆப்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அழிந்த மொழிகளை புதுப்பிப்பதற்கும் உயிர் கூட்டுவதற்கும் எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிக் வாய்ஸஸ் அப்படின்னுட்டு ஒரு டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்ல ஒவ்வொரு மொழி, அதாவது கிட்டத்தட்ட 19,500 மொழிகள் நம்ம நாட்டில் இருந்தது. 19,500 மொழிகள்லாம் நம்ம யாரும் பேச முடியாது. அதுல வந்து மேஜர் மொழிகள் என்னென்ன, மைனர் மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 8th ஷெட்யூல்ல 22 இருக்கு, 15 பிரதானமா இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு 30 மொழிகள் வந்து 8th ஷெட்யூல்ல முயற்சி அவங்க பண்ணிட்டு சோ ஏஐ ஃபார் பாரத் இண்டிக் வாய்ஸஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது டேட்டா செட். பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின்படி வருஷா வருஷம் அவங்க வந்து ஒரு லாங்குவேஜையும் அது செறிவாயிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு போறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவங்களுக்கு இதேதான் வேலை. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற மொழிகள் அனைத்தையுமே பாதுகாக்கிறது தான் பாரத் சர்க்காருடைய வேலை. இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஏன் இவ்வளவு முனைப்பா இருக்கல அப்படின்னா, காங்கிரஸ்க்கு வந்து வேற மாதிரியான சில பிரஷர்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் நம்ம இந்த மோடி சர்க்கார் வந்த பிறகு இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா தீவிரம், அதாவது இவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க கேட்டது அந்த மராட்டி மட்டும் இல்லை சார், கன்னடாவில் கூட கன்னட சடுவழி வந்து கெம்பேகோடா ஸ்டேஷன்ல அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து அந்த ஹிந்தி பேரெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஹிந்தி, அதாவது இந்த மாதிரி ஒரு கும்பல் எப்பவுமே இருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் எலிமெண்டா இருக்க விரும்புகிறதா இன்னைக்கு டிஎம்கே அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது 60 வருஷமா நீங்க இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க சார், இங்க உருது நடந்துகிட்டு இருக்கு சார். இவங்க வந்து இந்தியை திணிக்கிறாங்க, இவங்க வந்து உருதுவை திணிக்கிறாங்க, ஆங்கிலத்தை திணிக்கிறாங்க. கரெக்ட். இவங்க நடத்துற ஸ்கூல்ஸ்ல எங்கேயுமே தமிழ்ல கூட பேச முடிய மாட்டேங்கிறது. 57,000 மாணவர்கள் வந்து தமிழ் பரீட்சைக்கு எழுத போக மாட்டேங்கிறாங்க. 47,000 மாணவர்கள் தமிழ் பரீட்சையில ஃபெயில் ஆகுறாங்க. இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். அப்படி இருக்கும்போது இவங்க படிக்கிற இவங்க நடத்துற ஸ்கூல்ஸ்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, ஐசிஎஸ்இ ஸ்கூல்ல, ஆர்மி ஸ்கூல்ல எல்லாத்தையுமே இவங்க வந்து 3 மொழி, அதாவது அந்த எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே 3 மொழி, அதாவது இந்தியை திணிக்கிறாங்க இதே மாநில அரசு. அங்க வந்து நீங்க ஹிந்தி கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி எங்க தமிழ்நாட்டுக்கு வேண்டாம், எப்படி வந்து சிபிஐ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொன்னாங்க, அதே மாதிரி இது ரெண்டுமே வேண்டாம், இது ரெண்டும் நாங்க பேனிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கன்னடா சதுவழி மாதிரியோ, அங்க மகாராஷ்டிரா ஏகாகிரண் சமிதி மாதிரியோ தமிழ்நாட்டுல ஒரு டிஎம்கே இந்த மொழியை வச்சு அரசியல் ஆதாயம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது காரணம் என்னன்னு சொல்றேன். இங்க வந்து தம்பி ஞானசேகரன், உங்க தம்பி என் தம்பி இல்ல, வேற யாரோட தம்பி ஞானசேகரன் மாதிரி ஒரு விஷயம், அதுக்கப்புறமா ஜாஃபர் சாதிக் மாதிரி ஒரு விஷயம், இவங்களெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்பா அப்படிங்கிற ஒரு ஆப்டரை போட்டுட்டு அந்த அப்பால அந்த டீச்சர்ஸ வந்து சைலண்ட் பண்ணி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இதை மடை மாத்தணும்,
அதுக்காக தான் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொன்னாங்க. கெட் அவுட் மோடியில கூட என்னாச்சு, உதயநிதிக்கு முகத்தோட அறை கொடுத்தாரு அண்ணாமலை. எப்படி 12,50,000 ட்வீட் அதுல வந்து போயிட்டு இருக்கு. அதனால இப்போ என்ன சொல்லி அடுத்த வருஷம் இப்போ 90% ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு டிஎம்கேக்கு. அடுத்த வருஷம் என்னத்தை சொல்லி நாம வந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு பார்த்தாங்க. இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு. சார் ஹிந்தி திணிக்கவே கிடையாது சார். நீங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு அழியுங்க சார். பெரியார் மையம் இருக்கு பாத்தீங்களா டெல்லியில, அதுல கூட ஹிந்தி இருக்கு, நீங்க அதையும் அழியுங்க. ஆனா தமிழ்நாட்டுல வர்ற சுற்றுலா பயணிகளாகட்டும் அல்லது லாரி ஓட்டுறவங்களாகட்டும் ட்ரக் ஓட்டுறவங்களாகட்டும் உங்களுடைய போர்டை படிச்சுட்டு அவங்க வந்து திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் போகல. அவங்களுக்கு வந்து கூகுள் மேப் இருக்கு, அதை வச்சுட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகள் பண்றதுனால டிஎம்கே என்ன சாதிச்சது அப்படின்னு நான் கேட்கிறேன். சார் தொடர்ந்து பேசுவோம். ஜெயகண்ணன் சார், ஒரு முக்கியமான கேள்வி வைக்க வேண்டி இருக்கிறது. இப்போ ஹிந்தி படிச்சா தமிழ் அழிஞ்சிடும், பிரெஞ்சு படிச்சா அழியாதா? அதுவும் உங்க அமைச்சர்கள் பிள்ளைகள் படிச்சா அழியாதா? நீங்க அதுவும் பணக்காரர்கள் படித்தா அழியாதா? முக்கியமான ஒரு செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, அரசு பள்ளிகளில் எடுக்கக்கூடிய இருமொழி கொள்கை என்பது நம்முடைய தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடியது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா, மத்திய அரசு பள்ளிகள், சிபிஎஸ்இ முதற்கொண்டு அனைத்துமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடியது. அதில் நீங்க சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கையை அங்க வச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக தமிழ் மொழி கற்பிக்கப்பட வேண்டும்னு சட்டம் இயற்றுனது யார்? தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்படுத்தினது. அப்படி ஏற்படுத்தின அவர்களால இந்த கொள்கையும் ஏன் ஏற்படுத்த முடியல? இப்ப நீங்க ஹிந்தி வேணான்னு போராடுறீங்க, அப்ப அதையும் சேர்த்து தானே பண்ணணும். உங்களால ஒரு வலிமையான மத்திய அரசை ஒரு கோரிக்கை வச்சு ஏற்க வைக்க முடியுதுன்னா, சாதாரணமாக இருக்கிற தனியார் பள்ளிகள்ல ஏன் உங்களால இந்த கொள்கை எடுத்து வர முடியல? குறிப்பா உங்க கட்சியில இருக்கவங்க வச்சிருக்கிற பள்ளிகள்ல ஏன் நீங்க அதையாவது அட்லீஸ்ட் உங்க கட்சிக்காரன் கூட சொன்னா கேட்க மாட்டாங்களா? இல்ல, விரிவான உங்களுக்கு வந்து விளக்கம் சொன்னாதான் முடியும். அதாவது என்னன்னா, மும்மொழி கொள்கை என்று நீங்க கொண்டு வரக்கூடியது வந்து ஹிந்தி வேணா, நீங்க வந்து வேற மொழி கூட கத்துக்கலாம், வேற மொழி கூட கத்துக்கலாம். அது ஏற்கனவே இருக்கு. எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய உதவி பெறும் பள்ளிகள்ல கூட பாத்தீங்கன்னா தெலுங்கையோ, உருதையோ, கன்னடத்தையோ, மலையாளத்தையோ பேசக்கூடிய சிறப்பு பள்ளிகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு, மொழி ரீதியான சிறுபான்மையினருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடியவர்கள், இந்தி தவிர்த்து மற்ற மொழிக்காரர்கள் இதுவரை எங்களுக்கு மும்மொழி கொள்கை நாங்கள் பேசணும்னு சொல்ல. மும்மொழி கொள்கை என்று வருகின்ற போது நீங்கள் சொல்லக்கூடிய தனியார் பள்ளிகள், நான் என்ன சொல்ற, திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் சிபிஎஸ்இ பள்ளிகளாக இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் பேசுவது போல இந்தியை மட்டும் இல்லை, அங்க நீங்க சொல்ற உலக மொழிகளும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வச்சிருக்கீங்களா? அரசு பள்ளிகளில் ஏன் வைக்க முடியாது என்பதற்கான காரணத்தை எப்படி சொல்றோம்னா, இப்ப இந்தியை கொண்டு வருகின்ற பொழுது ஏற்கனவே தமிழ், ஆங்கிலம் என்ற 2 மொழிகள் இருக்கின்றன. இந்தி மொழி தேவையில்லைங்கிறதான் கொள்கை, நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசினுடைய கொள்கை முடிவாக இருக்கிறது. அந்த கொள்கை முடிவு ஏன் பணக்காரர்களும் அமைச்சர் மகளும் படிக்கிற பள்ளிகளில் இந்த ஒப்பீடே தவறுங்கிறேன். இந்த ஒப்பீடே தவறு. ஆமா சார், ஏன்னா சாதாரண மக்களோட உங்களோட மேல்தட்டு மக்களோட ஒப்பிடுறதே தவறுதானே? நான் சொல்றேன், உங்களுக்கு ஹிந்தி தான் ஏழை எளிய மக்கள் மீது உங்களுக்கு வந்து மிகவும் சார். இல்ல சார், ஹிந்தி விடுங்க சார், நான் பிரெஞ்சு படிக்கிறேன், நான் சொல்லி முடிச்சறேன். திராவிட லாங்குவேஜ் நான் சொல்றேன், இந்தி மொழியை உங்களுக்கு மிக சிறப்பாக கற்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்தி பிரச்சார சபாவுல விருப்பப்பட்டவங்களுக்கு மத்திய அரசினுடைய முழுசா சொல்லிடுறேன், நான் சொல்லி முடிச்சறேன். இந்தி பிரச்சார சபாவில தனியா மத்திய அரசினுடைய நிதி உதவி தொகையோடு ஏழை எளிய மக்களுக்கு படிக்க வைங்க. ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு வந்து உங்க மேல ரொம்ப அக்கறை மாதிரி மத்திய அரசு கேக்குறீங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? அரசு பள்ளிகள் பாதிக்கப்பட்டதே. அப்ப வந்து இந்த மத்திய அரசு எங்க போனுச்சு? இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசுடைய இன்றைக்கு வந்து உயர்கல்வியில இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ இடங்களையும் அகில இந்திய இடஒதுக்கீடு ரத்து செஞ்சீங்களே, அப்போ ஏழை எளிய மக்கள் மீது உங்களுக்கு இது இல்லையா? ஆமா சார், மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை. நான் ஒண்ணே இதை பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய மும்மொழி திட்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சி இந்தியை முன்னிறுத்துவதற்கான திட்டம் என்பதால் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அந்த எதிர்ப்பு ஏன் தனியார் பள்ளிகள் மீதும் இல்லை அப்படிங்கறத காலப்போக்கில் முடிவு பண்ணுவோம். நான் இப்ப சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரதுனாலதான் மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறோம். காலம்பூராக எதிர்ப்போம். இந்தியை வரவிட மாட்டோம். மும்மொழி திட்டம் இல்ல, நான்மொழி திட்டம் எந்த நீங்க வடிவத்தில் வந்தாலும் ஆதரிக்க முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான். தமிழ், ஆங்கிலத்தை தவிர வேறு எந்த மொழிக்கு இடமில்லை. கண்டிப்பா சார், நான் அதை ஏத்துக்கிறேன். உங்களோட கொள்கையில் சரி. ஆனா அதை ஏன்
மற்ற பள்ளிகளுக்கு நீங்கள் செயல்படுத்த மாட்டேங்கிறீர்கள் என்பதுதான் என்னோட தனியார் பள்ளிகளுடைய விதிகள் வேறு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அரசு பள்ளிகளுக்கு எடுக்கிற முடிவை தனியார் பள்ளிகளுக்கு எடுக்க முடியாது. நீங்க திராவிட முன்னேற்ற மத்திய அரசு, நான் சொல்றேன், மத்திய அரசின் கீழ் நடத்தக்கூடியதுல இந்தியை மட்டுமல்ல மற்ற மொழிகளும் கற்பிக்கப்படுகிறது. அதே மாதிரி மத்த விருப்ப பாடமாக இல்ல சார். நான் என்னோட கேள்வி என்னன்னா, தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு ஒன்றாகவும் தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு ஒன்றாகும் இரட்டை நிலைப்பாடு மக்களுக்கு எதிராக இரட்டை நிலைப்பாடு இல்ல. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வெற்றிகரமாக செயல்படுகிறது. மும்மொழி கொள்கை தேவை கிடையாதுங்கிறத என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். தமிழக அரசும் சரி, எதிர்கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள், மற்ற எல்லா கட்சிகளுமே இந்தி வேண்டாம், எங்கள் மீது திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 3 மொழி கொள்கை அப்படின்னு சொன்னா கூட மறைமுகமாக அது இந்தி திணிக்கிற வேலைதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப ஏன் தொடர்ந்து தமிழகத்துல இந்திய திணிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்திய திணிக்கணும் யாரும் நினைக்கவே இல்லை சார். இந்திய திணிக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. 2019 வரைக்கும் காங்கிரஸ் இயற்றிய அந்த கல்விக் கொள்கை படித்தான் அது வந்து ஹிந்தி 3வது லாங்குவேஜாக இருந்தது, ஆல் ஓவர் இந்தியா இருந்தது. ஆனா இப்போ 2019க்கு பிறகு 2020 புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா இப்போ பிரதமருக்கு தெரியும், தமிழ்ல வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கிய செறிவு உள்ள ஒரு தமிழ் ஒரு மொழி, அதே மாதிரி மற்ற மொழிகளுக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனாலதான் அவர் வந்து ஹிந்தி வேண்டாம், ஹிந்தியை விட்டுட்டு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் படிங்க, அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. சார் வாசுதேவன் சார், என்ன சார் அவசியம்? தமிழ் வந்து உலகின் மிகச்சிறந்த மொழி, அது நாங்க படிச்சுக்கிறோம். எங்களோட இலக்கண இலக்கிய வாழ்வியலுக்கு எல்லாம் நாங்க தமிழ் படிச்சுக்கிறோம். ஒரே நிமிஷம், தமிழ் உலகில் மிகச்சிறந்த மொழி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. தமிழ்ல இவ்வளவு பெரிய இலக்கியம் உள்ள தமிழ் அப்படின்னு நான் சொன்னேன். தமிழ்ல கடைசியாக இலக்கியம் வரைந்தது யார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? கண்ணதாசனுடைய அந்த கவிதைகளை தவிர வேற யாராவது எழுதிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. திராவிடர்களுடைய 60 வருஷ ஆட்சியில தமிழ் இலக்கியம் ஏதாவது மேம்பட்டதா அல்லது பயனடைந்ததா அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ் எழுதுவது, பேசுவது, தமிழ்ல வந்து உரையாடுவது. ஏன்னா 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பையனுக்கு என்னுடைய பாட்டி இறந்து விட்டார், எனக்கு 2 நாட்கள் விடுமுறை வேண்டும் அப்படின்னு கூட அது எழுத தெரியாத அளவுக்கு அவங்க வந்து போயிட்டாங்க. வாசுதேவன் சார், உங்க வார்த்தை ரொம்ப சரியான வாதத்தை வைக்கிறீங்க. ஏற்கனவே 2 மொழி இருக்கிறப்ப இதுதான் நிலைமை அப்படிங்கிறது மொழி வந்தா இன்னும் மோசமாகுமா இல்லையா சார்? 2 சுழி மோசுழி மட்டும் இல்ல, தன்னகரமும் தன்னகரத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது, தன்னகரத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. அதே மாதிரி எதுக்குமே எதுவுமே ஒழுங்கா எழுத தெரியாத அளவுக்கு தான் இவங்க வந்து தமிழ் மொழி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அதை இது பண்ண முடியும்? ரெண்டாவது ஒரு ஹிந்தி வந்ததுன்னு சொன்னா, அதாவது ஒரு பையன் ஏதோ ஒரு 10 பேர் ஹிந்தி படிச்சாங்க. நான் வந்து ஹிந்தி படிச்சிருக்கேன் சார், ஹிந்தி பிரச்சார சபால நான் போயிட்டு ஹிந்தி படிச்சிருக்கேன். அதனால என்னுடைய தமிழ் மொழி அழிஞ்சு போச்சா? நான் வந்து இன்னைக்கும் சொற்பிழை பொருட்பிழை எதுவுமே இல்லாம கிளியரா தமிழ் எழுதக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால ஒரு ஹிந்தியோ அல்லது வேற ஏதாவது லாங்குவேஜ், இப்போ அரபிக் லாங்குவேஜ் படிக்கிறாங்க பாத்தீங்களா? அதாவது இந்த அரசு இஸ்லாமியர்களை சமாதானப்படுத்துவதற்காக அரபிக் லாங்குவேஜ் நம்ம மேல திணிக்கிறாங்க. அரபிக் லாங்குவேஜ் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ். ஒரு நிமிஷம், அந்த பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த உருது, அந்த அரபிக் லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, அந்த அரபிக் லாங்குவேஜ் தான் மற்ற மொழிகளை தானே அழித்து விடும். எப்படி சொல்றேன் கேளுங்க. அரபிக் லாங்குவேஜுக்கு வந்து ரிலீஜியஸ் அங்கீகாரம் உண்டு. அதாவது அவங்களுடைய மத அடிப்படைப்படி, மத கோட்பாட்டின்படி எல்லோருமே அல்லாஹ்வை மட்டுமே நம்ப வேண்டும், எல்லோருமே இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும், உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோட்பாட்டை உடைய அவர்கள் எங்க போனீங்கன்னாலும் சரிங்க, பாகிஸ்தான்ல போங்க, பங்களாதேஷ்ல போங்க, வேற எங்க வேணாலும் போங்க, மற்ற மொழிகளை வளரவே விட மாட்டாங்க. ஆனா நம்ம நாடு அப்படி கிடையாது. இது சனாதன நாடு. சனாதனத்துல எல்லாருமே வாசுதேவன் சார், உருது மொழி படிச்சா அது திணிப்பு, ஆனா ஹிந்தி வந்து படிக்க சொன்னா அது வந்து இன்னொரு மொழி படிக்கிறதால என்ன தவறு அப்படிங்கிறது எந்த விதமான நிலைப்பாடு சார்? அது ஹிந்தி திணிக்கவே இல்லை, படிக்கவே சொல்லல. நீங்க ஏதாவது 22 லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிங்க. அதாவது ஒரு அறிஞர் சொன்னாரு, ஒருவன் எவ்வளவு மொழிகள் பேசுகிறானோ
அவ்வளவு பேருக்கு அவன் சமம் அப்படின்னு சொன்னாரு. நெல்சன் மண்டேலா என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தன் அவனுக்கு புரிஞ்ச பாஷையில நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அது அவனுடைய மூளைக்கு போகும். ஆனா அவனுடைய தாய்மொழியிலேயே நீங்கள் அதை சொன்னால் அது அவனுடைய இதயத்திலே போய் சேரும் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்றாரு. அதெல்லாம் மும்மொழி கொள்கையில நீங்க தமிழ் படிங்க, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்லயே பாடம் நடத்துங்க. நான் 11ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் தான் சார் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன் சார். தமிழ படிங்க சொல்றது உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் இருக்கு? என்ன தப்பு அங்க இருக்கு? நீங்க சொல்லுங்க. பகுத்தறிவோடு நீங்க பேசுங்க. நீங்க ரெட்டோரிக்கலா, ஒரே நிமிஷம், ரெட்டோரிக்கலா நாங்கள் விடமாட்டோம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒரு 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 பையன் வேற ஏதோ லாங்குவேஜ், இப்போ பொய்யாமொழி பையன் அன்பில் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி பையன் பிரெஞ்சு படிக்கிறதுனாலயோ இல்ல தயாநிதி மாறன் குழந்தைங்கள்லாம் வேற லாங்குவேஜ் படிக்கிறதுனால தமிழ் அழிஞ்சு போயிட்டா? அழியவே அழியாது சார். அந்த அளவுக்கு நீங்க தமிழை கேவலமா வச்சுட்டு இருக்கீங்க. என்னுடைய தாய் தமிழ் யாராலையுமே அழிக்க முடியாது, எந்த கொம்பனும் என்னுடைய தாய் தமிழை அழிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாமா? கண்டிப்பா சார். உங்களோட அந்த கேள்வியை தான் நான் ஜெயகண்ணன் சார் விட்டு வைக்க விரும்புறேன். ஜெயகண்ணன் சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி 56 மொழிகள் பேச்சு வழக்குல இல்லாத மொழிகள், நிறைய எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள். அந்த மொழியெல்லாம் அழிஞ்சிடுச்சு, அதுக்காக தமிழ் அழிஞ்சிடும் சொல்றது மக்களை பயமுறுத்தி பாக்குறீங்களா? உங்களுக்கு வரலாற்று அடிப்படையில் ஒரு செய்தி சொல்லுங்கள். மொழியியல் ரீதியாக அவர் பல கருத்துக்களை சொன்னார். எனக்கு ஒரு 2 வரி நீங்கள் பேச விடணும். அதாவது தென்னிந்திய முழுமையும், ஏன் இந்தியா முழுக்கமே தமிழ் இருந்ததாக சொல்லுகிறார்கள். சிந்துவெளி அங்கே கிடைத்த மொழியுடைய அந்த குறியீடுகள் அனைத்துமே தமிழை ஒத்திருக்கிறத கதை சொல்கிறாங்க. தமிழ் மீது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமஸ்கிருதம் எடுத்த அந்த மொழி ரீதியான திணிப்பு தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் உருவானதாகவும் அதெல்லாம் நம்முடைய தமிழிலிருந்து பிரிந்த மொழிகளாகவும் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்தி போன்ற ஒரு மொழி, ஏற்கனவே சமஸ்கிருதம் இந்தியுடைய மூல மொழி தான். இந்தியும் அது போன்று தமிழை அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. அதனால் தமிழை அழிக்க விடமாட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கான மண்ணின் மொழியாக இருக்கின்ற தமிழை காப்பாற்ற வேண்டிய எங்கள் பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. வட இந்தியாவில் அழிக்கப்பட்ட மொழிகளை போல் எங்கள் மொழியை விட்டு விட மாட்டோம். அதற்கு இந்தியை திணிக்க விடமாட்டோம். குறிப்பாக மும்மொழி கொள்கை என்ற முகமூடியிட்டு வருகின்ற இந்த கொள்கையை எதிர்ப்போம். ஜெயகண்ணன் சார், நீங்க சொல்றது படி பார்த்தா சரி, இந்தி படிக்க வேண்டாம், உங்களோட திராவிட மொழிகளிலே படிக்கலாமே. சார் வாசுதேவன் சார், இங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். உங்களோட நீங்க சொல்ற மாதிரியே திராவிட மொழிகள் தமிழிலிருந்து உருவான கன்னடாவையோ தெலுங்கையோ மலையாளத்தையோ படிக்கலாமே. அதற்கான அதையும் கூட ஏன் வேணாம்? அவசியமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் சார் நீங்க சொல்றீங்களா, நீங்க சொல்ற மாதிரி தான் நாங்களும் சொல்றோம். உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கு, எங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்க பேசக்கூடிய திராவிட மொழிகளை ஏற்கனவே அதற்குரிய பள்ளிகளில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இங்க கற்பிக்கப்படுகிறது. அதற்கான உதவிகளை வழங்குகிறோம். இங்கு தென்னிந்திய மொழிகளை வழங்குவதற்கான தென்னிந்திய மக்கள், இங்க இருக்கக்கூடிய மாநில மக்கள் யாரையுமே எங்களுடைய மொழியை தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லல. அதற்கான அவசியம் இல்லை. ஆங்கிலம் பொது மொழியாக இருக்கும்போது எல்லா மாநிலங்களும் நாங்க பேச முடியும். ஆனா நீங்க தமிழ் பேசுற பாரதியார் சொல்லியிருக்காரு, மெல்ல தமிழ் இனி சாகும் என்றொரு பேதை உரைத்தான் அப்படின்னாரு. அது அத்தனை வருடங்களுக்கு முன்னே சொன்னாரு. ஏன் சொன்னான்னா, அப்படி சொல்கிறவன் ஒரு முட்டாள். ஒருபோதும் தமிழ் அழியாது, 8 திக்கும் சென்று செல்வங்கள் அனைத்தும் கொண்டு சேர்ப்பீர்னாரு. அதுதான் அததான் அவர் தெளிவா சொன்னாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போய் எங்கும் அதேதான் சார். அப்படி அவசியம் ஏற்பட்டால் ஒருவேளை நான் சொல்றேன், வட இந்தியாவுக்கு வேலை நிமித்தமாக சென்றால் நான் இந்தியை கற்றுக்கொள்வேன். இங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரி, நீங்க சொல்ற மாதிரியே கூட ஹிந்தி வந்தா ஒரு 56 மொழிகள் அழிந்துரும் அப்படின்றீங்க. தமிழகத்திலே நிறைய மொழிகள் அழிந்து போயிருக்கிறது. எதனால் அழிந்திருக்கு? என்ன மொழிகளால்? இது இருளா அழிந்திருக்கு, படுகா அழிந்திருக்கு, தொடா அழிந்திருக்கு, உராலி அழிந்திருக்கு. அதெல்லாம் வட்டார மொழிகள் இல்ல சார். மொழிகள் ஏன் அழிந்தது? இங்க ஹிந்தி இல்ல, ஏன் அழிந்தது? இல்ல நீங்க பேசக்கூடிய மக்களுடைய மொழிகள் மக்கள் பேசுறதுக்கான வழி இல்லாதனால அழிஞ்சிருக்கும். மக்கள் இருக்காங்க சார், அந்த மக்கள் இன்னும் அங்கேதான் இருக்காங்க. அந்த இனம் அழியவில்லை, அந்த மக்களும் மண் சார்ந்த அந்த கலையும் இருக்கு. ஆனா அங்கேயே இல்லையே சார். ஜெயகண்ணன், நான் தெளிவா சொல்றேன். 18 இருங்க, நான் ஒரு செய்தி சொல்றேன். எழுத்து வடிவம் இல்லாத மொழிகள் அழிந்துவிடும். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இப்போ கொங்கு கோயம்புத்தூர் வழியில கொங்கு பாஷைன்னு தமிழை ஒரு தனியா பேசும். அதை நான் வார்த்தைகளா எழுதி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணா அது ஒரு தனி மொழி ஆயிடும். நெல்லை பாஷைன்னு பேசுறாங்க. தமிழிலிருந்து வரங்கிறது வேற, டயலாக்ஸ் வேற, டயலாக்ஸ் வேற, மொழி வேற. இந்த நீங்க பேசக்கூடிய உரையாடலுக்கு உச்சரிப்புக்கு தனியாக ஒரு வரி வடிவம் கொடுத்து விட்டால் அது இன்னொரு மொழியாக மாறிவிடும்.
என்றைக்கெல்லாம் வரி வடிவம் மொழி வடிவம் இல்லாத மொழிகள் அழிந்துவிடும். சார் வட்டார வழக்குக்கும் வேறு முழுமையா வேற ஒரு மொழிக்குமே படுகாசுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொல்லக்கூடிய படுகர்கள், இருளர்கள், அவர்களாம் பழங்குடியினர் பேசுகின்ற மொழியை, இன்னும் சொல்லப்போனா மலைவாழ் மக்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு வரி வடிவம் கிடையாது. அவர்களுக்குள் பேசுகின்ற மொழி, அந்த மொழியை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழல் வந்து நான் என்ன சொல்றேன், அதை பேசக்கூடிய மக்கள் இருக்கணும்ல. அதே தானே சார் அந்த 56 மொழிக்கும் நடந்தது. ஆமா, 56 மொழி. நான் தமிழ் அதனால நான் கேக்குறேன், நீங்க சொல்ற அந்த 56 மொழியில எங்காவது அழிச்சதா? இல்ல சார், அதுதான் சொல்றேன். தமிழ் எங்கேயாவது ஆதிக்கப்படுதா? சார் அந்த கரெக்டான பாயிண்ட்க்கு வந்துறீங்க சார். இந்தி வந்ததால அந்த 56 மொழிகளும் அழியல, அதனால இந்த தமிழகத்துல இருக்க மொழிகளும் அழியல. அதே மாதிரிதான் தமிழும் அழியாம இருக்கும் இல்லையா? நீங்க சொல்ல இந்த மொழிகள் 56 மொழிகள் அழிந்ததுக்கு காரணம் நிறைய இருக்கு. நான் இன்னும் தெளிவா சொல்றேன். தமிழ்நாட்டை அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் அழித்து ஒழிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயல்கிறது. அதற்கான முன்னோட்டம் தான் மும்மொழி கொள்கை. அவ்வளவு பலவீனமானவரா சார் நீங்களா? அவ்வளவு பலவீனமானவரா சார்? வாசுதேவன் சார் சார் விவாதத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.